நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், அந்த பாதையில நடத்துறது தேவன் தான். நிச்சயமா தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காகவே அந்த பாதையில உங்களை நடத்தி நீங்க எப்படி இருக்கீங்க, அந்த பாதையில நீங்க நடக்கும்போது உங்களோட விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு, நீங்க எப்படி முரண்பாடா பேசுறீங்களா, இல்ல நடக்கவே, நிறைய பேர் நம்ம சோர்ந்து போய் என்ன சொல்றோம், அது நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்ப புலம்புவோம். இஸ்ரேல் மக்கள் புலம்புன மாதிரி ரொம்ப புலம்புவோம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணிட கூடாது. நம்ம ஒரு குறித்த நேரத்துல அதை கொடுக்கணும்னு வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நம்ம பொறுமை அப்படின்றத மெயினா நம்ம வாயை மூடிக்கணும். இதான் இப்ப சொல்ல வந்த மௌனமா இருப்பதே நல்லா அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும்போது நிச்சயமா இதை இந்த வீடியோ பாக்குறவங்கள நிறைய பேருக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். ஒண்ணு நடக்கும், இல்ல ஒண்ணு கொடுத்திருப்பாரு, அது நடக்காம இருக்கலாம், இன்னும் நடக்கலையே அப்படின்னு நீங்க இது வரைக்கும் புலம்பி கொண்டு இருந்தீங்கன்னா இனிமே சொல்லிடுங்க, அப்பா நான் வாய திறக்கவே மாட்டேன் அப்படின்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கீங்களோ அந்த காரியத்தை குறித்து ஜெபத்துல வைங்க, அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் குறித்த காலத்துல என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். எவ்வளவு நம்ம புலம்பாம இருக்கிறோமோ, நம்ம பேசாம இருக்கிறோமோ, அவ்வளவு சீக்கிரமா நம்மளுக்கு அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அந்த இஸ்ரேல் மக்கள் புலம்பாம இருந்தாங்க. நம்ம இஸ்ரேல் மக்களே சொல்ல வேணாம் ஜெசியப்பா, நம்மளோட இதே சொல்லலாம். நாங்க எங்களுடைய வாழ்க்கையே சொல்ல முடியும். நாங்க ஒரு பாதையில நாங்க நடந்து வந்தோம். அந்த பாதையில நடக்க வரும்போது ஜெசியப்பா வாயே திறக்க மாட்டாங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. நான் சொல்லிட்டே இருப்பேன். பொதுவா பெண்களுடைய சுவாபம் தெரியும் இல்லையா? நான் சொல்லிட்டே இருப்பேன், இது என்ன இப்படி இருக்கு, இது என்ன இப்படி இருக்குன்னு. இவங்க சொல்லுவாங்க, நீ அமைதியா இரு நடக்கும் அப்படின்வாங்க. ஒரு காலம் வரும்போது நான் அமைதியாயிட்டேன், மௌனமாயிட்டேன், அதை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது. அந்த பாதையில நாங்க நடந்து வரும்போது அவ்வளோ வாயை மூடிக்கிட்டு கப்பு சிப்புன்னு இருந்துட்டேன். கர்த்தர் எங்களுக்கு ஒரு குறித்த காலம் வச்சிருந்தாங்க. அந்த குறித்த காலத்துல எங்களுக்கு என்ன நியமித்து இருந்தாங்களோ அந்த ஒரு காரியத்தை எங்களுக்கு நடத்தி முடிச்சு கொடுத்தாங்க. சோ நிச்சயமா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே நாங்க சொல்றோம், புலம்பவே புலம்பாதீங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்ததை, உங்களுக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் அவர் கொடுத்திருக்காருன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒரு பாதையில நடத்தினாரு. யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஒரு பாதையில நடத்தினாரு. அவங்க 2 பேரோட ரிசல்ட்டுமே தெரிஞ்சதுனால நம்ம ரொம்ப தைரியமா பேசுறோம். 2 பேரோட ரிசல்ட்டுமே அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு. அதுல இருந்து கர்த்தர் சொன்னதுல இருந்து அவர் மாறல. சோ நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கத்துக்கிறது விசுவாசம்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்டா பார்த்தோம். இந்த விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படின்னா 2 விஷயம் நம்ம இன்னைக்கு கத்துருக்கோம். ஒண்ணு பொறுமையா இருக்கணும், இன்னொன்னு வாயின் வார்த்தை புலம்பாம இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தையை காத்துக்கொள்ளணும். நம்மளுடைய கிரியையில தான் நம்மளுடைய விசுவாசத்தை காமிக்கணும் அப்படின்றத